வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 7, 2024, 7/3/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 1:04 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி நாள் முழுவதும். சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரு ஆராதனை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 9:15 புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும், 10:17 சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பெயர்ச்சியாகிறார்கள். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இன்னைக்கு 10:15 வரைக்கும் 3 கிரக சேர்க்கை இருக்கும். அதாவது சுக்கிரன், செவ்வாய், சந்திரன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் மட்டும் செவ்வாயோடு சேர்ந்திருப்பார். சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால ஆரோக்கிய விஷயத்திலோ வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் காத்தால 10:17 பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி 9:15 வாக்கில் புதன் விரயஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த அதிகரிப்புகள் ஏற்படும். கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், 2 வீலர் 4 வீலர் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சொந்த வீடு வாங்கிறதுக்கு, இப்படி ஏதாவது ஒரு முயற்சி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் இன்று மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசுலையும் சரி உடம்புலையும் சரி தெளிவு ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், விவசாயிகளுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மன நிம்மதியான சோர்வுகள்லாம் விலகி மன ரீதியான சோர்வுகள்லாம் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வோ அல்ல செல்வாக்கோ அதிகரிக்கிறதுக்கு யோகம் இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம், பெரிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி தசமஸ்தானத்துக்குள்ள இன்னைக்கு காத்தால 10:15 வாக்கில் பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி 2-5 புதன் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. இன்னைக்கு காத்தால 9:15 வாக்கில். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி 11ஆம் இடத்துக்கு நீச்சஸ்தானத்துக்கு புதன் வந்தார்னா வருமானம் வருதில் தாமதம் ஏற்படும். வருமானம் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதும் உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் இது ரெண்டுமே உங்களுக்கு எதிர்மறையாக நடக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி என்ன காரணம்னா, ஏற்கனவே 10ஆம் இடத்துல சனி சூரியனோட சுக்கிரன் சேரும் பொழுது அந்த சுக்கிரனோட நெகட்டிவ் பலன்
பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் செலவானாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாதான் உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். அதனால் கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது என்று உங்களுக்கு மந்த புத்தியும் செயல்பாடுகளில் முன்னேற்றமும் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்தே காத்தால 10 மணிக்கு ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போதே உங்கள் மேலதிகாரிகள் உங்களை எக்கச்சக்கமாக கேள்வி கேட்பாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உங்களை கார்னர் பண்ணி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேசாமல் நிதானமாக பேசினா பரவாயில்ல. ஆனால் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது. பொதுவாக லாபஸ்தானத்தில் புதன் இருக்கிறதோ சனி இருக்கிறதோ நல்ல விஷயம்தான். ஆனால் நீச்சஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால தவறான வார்த்தைகள் அல்லது நீச்சமான வார்த்தைகளை, தரம் குறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தினால். அதனால் உங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். மனசலனம் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அனாவசியமான வார்த்தை விரயங்கள், குழந்தைகளால் மனச்சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, குடும்பத்தில் பண வருமானத்தில் ஒரு தொய்வு, குடும்பத்தில் வரவேண்டிய விஷயத்தில் தொய்வுகள் ஏற்படுறதுனால அனாவசியமான வார்த்தை விரயங்கள், வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கௌரவத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை. தேய்பிரை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மனசலனம் ஏற்படும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா 9ஆம் இடத்துல செவ்வாயோட உச்ச செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ சக பணியாளர்கள் மூலமாகவோ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பதட்டத்தின் காரணமாக விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அலுவல் ரீதியாக சில விஷயங்கள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்னடா இது இவர் ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறாருன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு கௌரவத்துக்கு குறைச்சல் இருக்காது. ஆனால் வருமானத்தில் சங்கடம் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ள நாள். என்ன பேசினாலும் சரி, குடும்பத்திலே ஆகட்டும், உங்களுடைய வீட்டு வேலை சம்பந்தமாகட்டும், இல்லை உங்களுடைய தொழில் சம்பந்தமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா மனசுக்கும் வாய்க்கும் கண்ட்ரோல் இருக்கணும். மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தப்படுத்தணும். நீங்கள் நினைக்கிறத கண்ட்ரோல் பண்ண பேச தெரியணும். அப்படி இல்லாமல் நினைக்கிறத அப்படியே உளரக்கூடாது. சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மனக்குழப்பத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளை வலுக்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்கை எப்படியாவது தலையை அடமான வச்சாவது செயல்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். வண்டி வாகன வகையில் நிதானமாக போங்க. அவசரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி நீச்சமாக இருக்கிறதுனால 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வகையிலையும் செலவுகள் ஏற்படும். வண்டி வாகன வகையிலும் செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களின் ஆரோக்கியம், உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனச்சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வீண் செலவுகள், தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள், தாயாரின் ஆரோக்கிய செலவுகள், உங்களுடைய வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள், உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவு, குழந்தைகளின் குழந்தை பாக்கிய செலவு போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே செலவை ஏற்படுத்துதே தவிர இன்னைக்கு வருமானத்துக்கு வழி இல்லையா சார் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்னால வரவேண்டிய வருமானத்தையும் தடைப்படுத்துவதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது. வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். குடும்ப குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல உச்ச செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளைக்கு பிறகு சனி பாதிப்பு இருந்தால் கூட உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத ஒரு தொழில் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதற்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு தடுமாற்றத்தை விளக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரும். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். சற்று ஆக்ரோஷமாக இருப்பீங்க, கொஞ்சம் ஃபியர்ஸாக இருப்பீங்க, கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க, இத்தனை நாளாக ஏன் மந்தமாக இருந்த இப்போ ஏன் திடீர்னு ஃபியர்ஸ் ஆனா அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுடைய செயல்பாடுகளை நேர்த்தியாக செயல்படுத்துவது நல்லது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கோ இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரித்து சந்தோஷமான அனுபவங்கள் பெறுகின்ற யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பதவி உயர்வு, சிலருக்கு இடமாற்றம், வெளியூர் மாற்றம் போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சியாகி இருக்காரு. 9ஆம் இடத்துல விரையாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவரு சில சமயம் பேசும்பொழுது தவறான வார்த்தைகளை உங்களை நக்கல் பேசுகிற மாதிரி பேசிடுவார். அதனால் அவர் பேசுகிறத காது கொடுத்து கேட்காம இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எதிரிகளை சமாளிச்சிருவீங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால நண்பர்களின் ஆதிக்கம் இன்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அவங்க சொல்கிறது தான் கேட்கணும், அவங்க பேச்சை கேட்டு தான் நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மனக்கவலையையும் குடும்பத்தில் தேவையில்லாத எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் தேவையில்லாத சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க. அவர்கள் ஆரோக்கியமும் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. அதே சமயம் செலவுகள் உங்களுக்கு குறையும், பெருசாக செலவாகாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் தொய்வு இருக்காது. வருமானம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் நண்பர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்திலோ சற்று அவர்கள், அதாவது உங்களுடைய வியாபார பார்ட்னர்ஸ், அவங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அவர்கள் சொல்லாடல்கள் சற்று கடுமையாக இருக்கும். அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள், பார்ட்னர்ஸ், பங்குதாரர்களால் கடுமையான சொல்லாடல்கள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன மாற்றங்கள்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாற்றம், உங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வராரு. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதி 2-11 புதன் நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்காரு. ஆனால் நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்கிறது எதிர்மறை இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் இது நாள் வரை மதிக்காமல் இருந்த நபர்கள், உங்களை மதிக்காமல் இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு உங்களை மதித்து செயல்படுத்துவார்கள். உங்களுக்கு மதிப்பை கொடுத்து மரியாதை கொடுக்கறதுனால நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. விரயங்கள் நிறையா இருக்குங்க, ஆனால் செலவு ஏற்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இன்று உங்களுக்கு பணவரையம் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற, வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் உங்கள் வீட்டிலேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் விஷயத்திலோ அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒன்றா கணவன் மனைவி உறவில் சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பட் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. எதிர்மறை இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கையானது சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நஷ்டங்கள் ஏற்படாது, விரயங்கள் ஏற்படாது. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் விஷயத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அடுத்தவங்களுக்கு ஜவாப்தாரி ஆகாதீங்க, அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடாதீங்க. அப்படி கையெழுத்து போட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய வருமானத்தை வச்சு அடுத்தவங்களுக்கு கடன் கட்டுற மாதிரி இருக்கு. நிதானம் தவறும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்துல சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. சனி சூரியன் சப்தமஸ்தானத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவிலும் இன்று சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்துல நீங்க மூக்க நுழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், அவமானத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த மாதிரி விரயம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்குண்டான யோகம் இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன், 6ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சூரியன் சேர்க்கை, 7ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் நீச்சமா இருக்காரு. செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த இடத்துல நின்னீங்கனாலே உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். நீங்க உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல சற்று விலகி இருப்பது நல்லது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இன்று வேண்டத்தகாத பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்ப கௌரவமோ உங்களுடைய தனிப்பட்ட கௌரவமோ பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலேயோ அவர்களுடைய நடத்தை விஷயத்திலேயோ சற்று கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் செலவுகளை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பொருள் இழப்பு, பொருள் செலவு ஆகியவற்றை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அறிவு சார்ந்த நபர்களுடன் பொழுதை கழிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். அலைச்சல், மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேரிலோ சந்திக்கும் பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அதாவது நீங்கள் ரகசியமாக செஞ்ச சில விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் அலைச்சல், எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இழுபறி நிலைமை. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தினாலும் மற்ற விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டமோ தேவையில்லாத பிரச்சனையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்துல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் குடும்பத்தை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். நிதானம் தவறும் நாள். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். துலாம் ராசி,
ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடின முயற்சியின் காரணமாக நண்பர்களின் உதவியை கொண்டு புதிய வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயாருடன் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த பேச்சுவார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லாட்டி அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனவேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சற்று முற்போக்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டு உங்களுக்கு மரியாதையை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கணும். உங்களுடைய மேல் அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கணும். ஆனால் சக பணியாளர்களிடமிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்போதைக்கு இல்லை. அது வரக்கூடிய நேரம் வரை பொறுமையாக இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய உங்களுடைய வேலை நிமித்தமான காரியங்களில் அலைச்சல் ஏற்படுகின்ற கடின உழைப்பு ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கோபத்தோடு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை வெளிப்படுத்துவதை முயற்சி பண்ணுவது நல்லது. நீங்கள் அதிகமாக கோபப்பட்டு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகளுக்கு பலத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சனி பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால நண்பர்களே எதிரிகளாக, உடன் பணியாற்றுபவர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவசரப்பட்டு எல்லாமே எனக்கு தான் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படாதீங்க. வியாபாரிகளுக்கு இன்று அனாவசிய அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுகின்ற நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர் செலவுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். விரையாதிபதி நீச்சமாக இருக்காருன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால செலவுகளை காட்டிலும், வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி நினைப்புகள் அல்லது நினைவுகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 2ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம், சந்தோஷமான அனுபவங்கள், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் மன நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. 5ஆம் இடத்துல புதன் நீச்சமாகி இருந்தாலும் அந்த புதன் தன்னுடைய சொந்த வீடான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. சின்ன சின்ன கௌரவங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சின்ன சின்ன மரியாதைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மந்தத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது நிதானத்தோடு போங்க, மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. இன்று உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன மாற்றம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருப்பாங்க. மற்றபடி இன்று வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தசமஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை பார்வை, 3 கிரகங்களின் பார்வை இருக்கு. சூரியன், சுக்கிரன், சனி ஆகிய 3 கிரகங்களும் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால இன்று வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும், அதாவது சோம்பல் தன்மை அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று கொஞ்சம் அப்படியே ஆயாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. வேலை விஷயத்துல சற்று நிதானமான போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு திடீர் அழைப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த அழைப்புகள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சந்திர மங்கள யோகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. எதிரிகளால் ஆதாயம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல புதன் நீச்சஸ்தானத்தில் இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அல்லது வியாபார தொழில் ரீதியான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்திருந்தா அந்த கடன் பணம் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பார்ட் அமௌண்ட்டாவது வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் அலுவலக ரீதியான எதிரிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அரசு வகையில அல்ல மேலதிகாரிகள் வகையில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியான வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மகனோ மகளோ இன்னைக்கு தந்தை பேசுறதுக்கு முயற்சி பண்ணா நீங்க காட்டமா செயல்படுவீங்க. ஆனா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படும். தந்தை விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்திற்கு குறைவில்லாத பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு விதமான மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல சனியோட சேர்ந்திருக்காரு. மனசுக்குள்ள என்ன ஓட்டங்கள், எதிர்மறை எண்ண ஓட்டங்கள் ஏற்படும். இன்னைக்கு வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்களே டைலமால இருப்பீங்க. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவலைகள் ஏற்படும். ஆனால் அந்த கவலை வேண்டாத கவலைன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் எண்ண ஓட்டங்கள், ஏதாவது வேண்டாத எண்ணங்களை நினைத்து உங்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மகர ராசி. ராசியில சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அதாவது 4-11 அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்திருப்பது உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல நண்பர்களின் மூலமாக வாழ்க்கை துணையை பார்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வருங்கால வாழ்க்கை துணையை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளிலும் ஆதாயம் ஏற்படும். ஏன்னா அவங்க தான் வருங்காலத்தில் உங்களுக்கு பார்ட்னராக வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கும் ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உடல் சோர்வினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று அந்த சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். என்னதான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, உடம்புல எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கீங்க, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறது அப்படின்னா கூட 2ஆம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கையானது வேண்டாத வார்த்தைகளை வெளிப்படுத்தும். அது இன்னும் ஒரு வாரம் தான். சூரியன் அங்கேருந்து பயிற்சியாக போகிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசினாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் பேசுகிறதே எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். வேண்டாத வார்த்தைகளை பேசி உங்கள் கௌரவத்தை பாதித்துக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. மரியாதை குறைவு ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்க்கையானது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது நீங்கள் போய் வேலைக்கு சேர இடத்துல இருக்கக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியரை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடல் ரீதியான மருத்துவ சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமியினாலும் லாபம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வீடு அமையறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். செல்வாக்கு மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மூத்த சகோதரர்களின் டாமினேஷன் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த நெகட்டிவ் பலனும் இல்லை. அவர்களால் உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரிகளையும் சமாளிப்பீர்கள், கடன் பிரச்சனையும் சமாளிப்பீங்க. உங்கள் கூட உங்களுடைய நண்பர்கள், வாழ்க்கை துணை, எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். அந்த வெற்றிக்காக செலவுகள் ஏற்படும். அந்த வெற்றிக்காக நீங்கள் பார்ட்டி கொண்டாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது செலவை கொடுக்குமே தவிர அதனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 8ஆம் இடத்து புதன் இரண்டாம் இடத்துல நீச்சஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ அவர்களுடைய நட்பு விஷயத்திலோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலும், அதாவது வியாபார ரீதியான நண்பர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யறதுக்கு முயற்சி எடுத்தால் அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சார் வருமானமே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் வருமானத்தை காட்டிலும் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடனை வாங்கி பூமி வாங்கி போடுறது நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 7.5 சனி காலத்திலையும் ஒரு உதவி கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு உதவி சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். அது சனி பகவான் மட்டும் காரணம் இல்லை, செவ்வாயும் காரணமாக இருப்பார். அதனால் பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக எதிர்பாலின சக பணியாளர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ உங்கள் பேரில் இருக்கிற அவச்சொல்லுக்கு அவங்க தான் காரணம். அந்த நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய நேரம். அவர்கள் கண்காணாத இடத்துக்கு போவாங்க அல்லது உங்கள் வேலையை உங்கள் அலுவலகத்திலேருந்து வேறு அலுவலகத்துக்கு மாற்றல் வாங்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களின் பலம் குறையும். ஆனால் அவங்கக்கிட்ட உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். தவறான வார்த்தைகள், தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் சற்று தரம் தாழ்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முயற்சிகள் மூலமாக அரசாங்க கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது இளைய சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ பண விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சகோதரக்காரனால் செலவுகள் ஏற்படும். அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிர்பாலின நண்பர்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, எதிர்பாலின கலீக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு பழைய விஷயங்களை பேசுவதோ அல்லது உங்கள் ரகசியங்களை பகிர்வதையோ தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மீன ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு மரியாதையை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். விரயஸ்தானத்தில் இருந்த புதன் ராசிக்குள்ள வராரு. ராசிக்குள்ள ராகுவோடு இணைந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அது அவர்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 4-7 கூடிய புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதற்குண்டான செலவுகள் குறையக்கூடிய நேரம்.
மற்றபடி மற்ற செலவுகள் உங்களுடைய தந்தை வழியில், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வகையில் இவர்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறது, இல்லாட்டி ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட எதிரிகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தந்தைக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த கௌரவ செலவு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக வருமானத்திற்கு குறைவில்லாத சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வருமானத்திற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். கௌரவம் சார்ந்த செலவுகள், இது உங்களுக்கு அனாவசியமான செலவாக இருக்கும். நீங்கள் கௌரவமாக செலவு பண்ணணுங்கிறதுக்காக பெரிய இடத்துல போயிட்டு யாரையாவது சந்தித்து அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதோ, இல்லை உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனைக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெஸ்ட் எடுத்துக்கிறதோ செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. கௌரவத்திற்காக சில விஷயங்களை பண்ணுவீங்க. அந்த கௌரவத்திற்கான செலவுகள் உங்களுக்கு கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் வருமானத்திற்கு தொய்வு ஏற்படாது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார் இன்னைக்கு காலை 9:15 மணிலேருந்து. அதே சமயம் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்திருக்காரு. கடன் பிரச்சனைகள் அல்லது வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அரசாங்க வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்திலையும் ஆரோக்கிய விஷயத்திலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயம், வீடு மனை சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, சில பேருக்கு வண்டி வாகன மாற்றம், வீடு மனை மாற்றம், சொந்த வீட்டுக்கு போகிறது, இல்லாட்டி வேறு வாடகை வீட்டுக்கு போகிறது, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டுருக்கு. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் இந்த செலவுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயரும். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.